கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 நாம் வாசிப்போம். தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தகப்பன் தன்னை நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, யார் அளவுக்கு மீறி தன் பிள்ளைகள் மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தவறுகள் செய்யும் போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிட்சிப்பாங்க. கடுமையாய் அவர்களை தண்டிப்பாங்க. ஏதாவது தவறு செய்வார்களானா அந்த தவறை செய்யாதபடிக்கு தன் பிரம்பினால் எடுத்து அவர்கள் அடிப்பாங்க. அவன் எந்தவித தவறும் செய்யக்கூடாதபடிக்கு அவனை கண்டிப்பாங்க. இது நிமித்தமாய் அவனுக்கு அது உபத்திரமா இருக்கும். அவனுக்கு கஷ்டமும் கண்ணீரா இருக்கும். மன துக்கத்தோடு மன வேதனையோடு காணப்படுவான். ஏன்? தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை அவங்க சிட்சிப்பாங்க. யாரிடத்திலும் சேரக்கூடாது, துன்மார்கரோடு சேரக்கூடாது, அக்கிரமக்காரோடு போய் நீ சேரக்கூடாது, எந்த மனுஷரிடத்தில் சேர விடாதபடிக்கு அவர்களை தன் நேசத்து நிமித்தமாய், தன்னுடைய அன்பு நிமித்தமாய் அவர்களை கண்டித்து நல்வழிப்படுத்துவாங்க. கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனையும் அவர் சிட்சிக்கிறார். அதனால்தான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் உபத்திரப்படுகிறது நல்லதற்கு, ஏனெனில் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிப்பாரானால் கர்த்தர் நல்வழிப்படுத்த சகல உபத்திரத்துக்கும் ஒப்பு கொடுப்பார். ஏன்? நம்முடைய வழியை சீர்தூக்குவதற்காக, நம்முடைய நடைகளை சீர்படுத்துவதற்காக, நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவதற்காக, தேவ சமூகத்திலே நாம் எப்பொழுதும் அவரையே சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். அது நமக்கு எப்படி இருக்கும்? உபத்திரமா இருக்கும். நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களிலே கண்ணீராய், வியாகுலமாய், சஞ்சலங்களாய் காணப்படும். ஏன் என் ஆண்டவர் இப்படி என்னை சோதிக்கிறார்? ஏன் என் ஆண்டவர் எப்பொழுதும் என்னை இந்த உபத்திரத்திற்கு ஒப்பு கொடுத்து கண்ணீரின் பாதையில என்னை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்போம். காரணம், இங்க வேதம் சொல்லுகிறது, யாரை அவர் அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்குத்தான் சிட்சை. தேவன் உங்களை அன்பு கூறவில்லை என்றா உங்களுடைய பாதை விசாலமான பாதையில் நீங்க போவீங்க. அங்க உபத்திரம் இருக்காது, அங்க கண்ணீர் இருக்காது, அங்க உங்களுக்கு வியாகுலமோ சஞ்சலங்களோ எது ஒன்றும் உங்களை அணுகாது. காரணம், தேவன் உங்களை நேசிக்கல. ஆனால் தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரத்து நிமித்தமாய் நாம் தேவனை தேடுவோம். இந்த கஷ்ட கண்ணீரின் நாட்களிலே தேவனையே நாம் சார்ந்திருப்போம் என்று சொல்லிதான் என் தேவனாய் கர்த்தர் எவன் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்கு நன்றியோடு துதிக்கிறோமப்பா. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனையும் அவர் சிட்சிக்கிறார். இந்த சிட்சையை அற்பமாக எண்ணாதபடிக்கு என் தகப்பனே என்னை சிட்சிக்கிறது, என்னை உபத்திரப்படுத்துகிறது, என்னை கண்டித்து உணர்த்துகிறது நல்லதற்கே. ஏனெனில் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டு வார்த்தையிலே வளர, சத்தியத்துக்கு சாட்சிய ஜீவிக்க ஆண்டவரே என்னை நல்வழிப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கரம் பிடித்து வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.